இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சரியில்லை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா, நம்ம கௌதமுக்கே தெரியாமல் இந்த கார்த்திகை இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு கௌதம் கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பற்றி என் பேருக்கு நான் மாற்றணும், அதுக்காக இந்த தக்ஷாசினிக்கிட்ட உதவி கேட்டதில் தப்பு கிடையாதுங்க. ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்ம கௌதமுக்கு நம்பிக்கை துரோகத்துக்கு ஈடாக இல்லாரு. ஏன்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கண்டிப்பாக ப்ராஜெக்ட்டுக்கு கையெழுத்து போட நம்ம கௌதம் வர உண்மை தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் இந்த ஒரு பத்திர சீட்டும் மறைச்சி வச்சுட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு கௌதம் இந்த ஒரு 16 பக்கத்தில் இருக்கிற பேப்பரை படித்து பார்க்க மாட்டான். டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுற மாதிரி போடுவான். அதில் வந்துட்டு என்னுடைய சொத்து பத்திலையும் கையெழுத்து போட்டுட்டாவா கண்டிப்பாக அதனுடைய மொத்தத்துக்கும் நான் தான் வந்துட்டு உரிமை கொண்டாட முடியும். இதுக்கு மேலே அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பதவியில் வந்துட்டு அவன் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இலக்கிய அவன் கௌதம் சேர்ந்துக்கிட்டேன் எனக்கு இப்படி ஒரு கேவலமான நிலைமை பண்ணிட்டாங்க, இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்கியே திருவனேன். இந்த தக்ஷாசினியோட பேச்சை கேட்டு நம்ம கார்த்திக் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இந்த ஒரு உண்மை கூட தெரியாமல் கார்த்திக் வந்துட்டு எப்படியாச்சும் அங்கேருந்து கூப்பிட்டுருந்தோம் நம்ம வீட்டுக்கு இலக்கியா. ஏன்னா இந்த அஞ்சலியோட பேச்சை கேட்டு ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்கான். அஞ்சலி வந்துட்டு இந்த நீ இருக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு அவள் வரணும். ஏன்னா இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு அவள் எப்பயுமே கெடு எண்ணத்தை மட்டும்தான் விதைச்சிட்டு இருக்கா. ஆனால் நீ இந்த ஒரு வீட்டுக்காக துடிச்சு போகிற எல்லா விஷயத்தையும் நீ தான் தாக்கி பிடிச்சிட்டு இருக்க. உன் நிலைமையில் கண்டிப்பாக வேறு எந்த ஒரு பொண்ணாலையும் வர முடியாது. ஆனால் அந்த அஞ்சலிக்கு வந்துட்டு முக்கியமாக பணம் மட்டும்தான் தேவை. அதுக்காக வந்துட்டு அவள் என்ன வேணால் பண்ணுவான்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் இலக்கியம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ரேவதியோட நிலைமை நினச்சாதாங்க ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வீட்டிலேருந்து பைரவி குத்திட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு உண்மைக்கு பின்னாடி இந்த ரேவதி வந்துட்டு எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே விரட்டணும் அப்படின்றதுக்காக இந்த பைரவி வந்துட்டு ரொம்பவே சதி திட்டத்தை போட்டு ரொம்பவே வந்துட்டு இப்போ கேவலமான நிலைமையில் ஈடுபட போகிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பைரவியும் நம்ம தக்ஷாசினியும் பேசிட்டாங்க. இந்த இலக்கியா வந்துட்டு என்னுடைய மொத்த அங்கீகாரத்தையும் பிடுங்கிட்டா. அந்த ஒரு அங்கீகாரத்தில் நான் இருக்குன்னாவா கண்டிப்பாக இலக்கியா வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம். அவள் போனால் மட்டும்தான் என்னால் வந்துட்டு திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே முன்ன மாதிரி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பைரவியும் இந்த தக்ஷாசினிக்கிட்ட உதவி கேட்டாங்க. இதுதான் ஒரு நல்ல தருணம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவளுக்கு எதிராக்குறாங்க. அவளை அடித்து வீட்டு விட்டு விரட்டினா கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நம்ம எஸ்எஸ்கே மூலிமா இந்த தக்ஷாசினி இவ்வளோ ஒரு கேவலமான எண்ணத்தில் ஈடுபட போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டுங்க.